சிவகாசி அருகே மீனம்பட்டியில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள பட்டாசு கழிவுகள் திடீரென்று வெடித்து சிதறியதால் அந்த பகுதியே புகை மூட்டமாக காட்சியளித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமார் இணைகிறார். குமார், இதில் யாருக்கேனும் பாதிப்புகள் ஏற்பட்டதா? அதாவது சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள்ல எப்போதுமே அதனோட கழிவுகளை சேமித்து வைத்து அன்றைய தினமே மாலையில் அந்த கழிவுகளை ஏதாவது பட்டாசு தொழிற்சாலை ஒதுக்குப்புறமான இடத்துல அதை அன்றாடம் அழிக்கிறதா வழக்கம் நடக்கிறது. ஆனா ஒரு சில பட்டாசு தொழிற்சாலைகள்ல அந்த கழிவுகள் அவங்களுக்கு அந்த கொட்டி அடிக்கிறதுக்கு இடம் இல்லாத நிலையில் எங்க கிராமத்து புறங்கள்ல ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில கொண்டு கொட்டி அதை அடிச்சிட்டு போறாங்க. இது என்னைக்குமே ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாகும். இது இப்படி செய்யறதுனால அந்த பக்கம் கழிவுகள்ல கூடுதலாக அந்த மூலப்பொருள வீரியம் இருக்கும் போது அது வெடிச்சத்தம் பயங்கரமா சத்தம் கேட்டு அந்த கிராம மக்களை பீதிக்குள்ளாக்குது. இது இன்றைக்கு காலையில எந்த பட்டாசு தொழிற்சாலை கொண்டாந்து அந்த கழிவுகளை கொட்டினாங்க என்ன என்பது குறித்து தெரியல. இருந்தாலும் அந்த பட்டாசு கழிவுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் அந்த பகுதி அந்த கிராமத்து பகுதி அதாவது மீனம்பட்டியிலிருந்து நாரணாபுரம் செல்லும் சாலையில அந்த கிராமத்து பகுதி முழுதும் ஒரே புகைமண்டலமா காட்சி அளித்தது. அதே மாதிரி அந்த சத்தம் அந்த பட்டாசு கழிவு பட்டாசு வெடித்த சத்தமும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்டனால மக்கள் பீதி அடைஞ்சாங்க. அந்த பகுதியில் வாகன போக்குவரத்துல கொஞ்ச நேரம் பொதுமக்கள் போக முடியாதபடி மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால அங்கு பரபரப்பு நிலவியது. அதிகாரிகள் ஆய்வுக்குட்பட்டு நடத்தி வருகின்றனர். யாரு பட்டாசு கழிவை கொளுத்தினாங்க, யாரு கொட்டினாங்க என்பது குறித்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.